என்னது இது? உன் போட்டோ. இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு பாக்குறியா? உங்க மாமாவும் தாத்தாவும் இது எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அவங்க இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு என்கிட்ட சொல்ல, நானும் ஆர்வ கோளாறுல கூட பிடிக்கிற பசங்கிட்ட எல்லாம் இவ தானே என் பொண்டாட்டின்னு சொல்லி பத்தாக்குறைக்கு பெருசு பெருசா ப்ளோ பண்ணி ரூம் எல்லாம் மாட்டி கண்ணாபுடன் கணவரை கண்டு தொலைச்சிட்டேன். இவ்வளவு ஆசைய மனசுல வம்பா வளர்த்துட்டு எங்க வீடு தேடி வந்து வாங்க எங்க பொண்ணை பார்க்க வாங்கன்னு வேற கூப்பிட்டுட்டு அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என் குடும்பத்தை என்னையும் அவமானப்படுத்துற மாதிரி கட்டுனா என் மாமனை தான் கட்டுவேன்னு நம்மளை காலவாரி விட்டுட்டியம்மா. இப்ப நான் என்ன செய்யறது? தனியா படுத்து தலையணை கட்டிட்டு தூங்குறதா? நீ கட்டினா உன் மாமனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன். பதில் சொல்லிட்டு போடி. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போய் பாப்பா பார்த்து பேசினா அது மனசு மாறுங்கிறதுக்காகத்தான் போய் பேச சொன்னேன். இப்படி ஆகும்னு நினைக்கல. அதனால என்னங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் வரேங்க. கும்பிடுறப்பு வா வா. பெரிய விருப்பம் இருக்காங்களா? என்ன விஷயம்? அது ஒரு முக்கியமான விஷயம். அட என்னன்னு தான் சொல்லுப்பா. அதான் வெட்டினரி சுந்தரியா வீட்டுல பொண்ணு வைக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்ற வெள்ளிக்கிழமை முடிக்கிற காளி கோயில வச்சு தாலி கட்டிக்கலாம் சொல்ல சொன்னாங்க. யாருக்கு கல்யாணம்? நம்ம பெரிய இருப்புக்கு தாங்க. எதுக்கு தாய் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்த? இன்னொருத்தைய கட்டிட்டு வாழ தயாரா இருக்கிற மாமா என்ன கட்டிட்டு வாழலாம்ல தாத்தா? என்ன விட உசுராவும் ஊருத்தாவும் மாமாவை பாத்துக்கிறதுக்கு இந்த ஊர் உலகத்துல வேற ஒருத்தி இருக்காளா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. என் மாமாவுக்கு பிடிக்காத இந்த உசுரி நீ என்னத்துக்கு தாத்தா? அதுக்குதான் இந்த முடிவு எடுத்த. செத்த நேரம் பாக்கலன்னா செத்த பொணமால போயிருப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒரு துணை இல்லைன்னு தானப்பா பாப்பா இப்படி எல்லாம் பேசுது. 1000 அசிங்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா பேசாம நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளையை பாப்பா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்காகத்தான்ப்பா இந்த ஏற்பாடு செஞ்சேன். நீ 1000 காரணம் சொல்லி நியாயப்படுத்தலாம்ப்பா. பக்கத்துல இருந்ததுனால பார்த்து காப்பாத்தி விட்டோம். இதுவே நம்ம இல்லாத நேரத்தில் நடந்திருந்ததுன்னா இவ்வளவு காலமும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்குமேப்பா. என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க? தம்பி, ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு. ஏன்? இன்னைக்கு 13ஆம் தேதியில. ஆஹா, அதுக்கு ஊருக்குள்ள ஏதோ நடக்க போதாம். அதுக்கு ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்களா? அடடடடடடா, கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம மேட்ரு போயிடுச்சா? பள்ளிக்கூட லீவு, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, மேல பறக்காது, கடையடைப்பு. டேய், ஒரு லெட்டர் என்ன பெரிய லீடர் ரேஞ்சு கொண்டு போய் விட்டுச்சேடா. யாரா அந்த லெட்டர் எழுதினவன்? எங்கடா இருக்கிற சாமி? எவனோ ஒரு களவாணி பையன் 13ஆம் தேதி உன் தலை எடுத்துருவேன்னு எனக்கு நாள் குறிச்சு லெட்டர் போட்டான். அந்த லெட்டரை படிச்சதுல இருந்து எனக்கு தூக்கம் இல்ல, ஊக்கம் இல்ல, உண்றதில்ல, தின்றதில்ல. கண்ட கண்ட நாய்ங்க காலை புடிச்சு கெஞ்சற. அவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கடவுள் நீ, அவன் யாருன்னு உனக்கு தெரியும். அவனை எனக்கு அடையாளம் காட்டு. அப்படி உனக்கு காட்ட இஷ்டம் இல்ல, அவன் 2 கண்ணையும் நோண்டி நொல்லையாக்கிரு. இல்ல கைகால் விளங்காம செஞ்சிரு. சாமி, அவன் சொன்ன 13ஆம் தேதி இன்னைக்கு தான். பாதி நாளை கடந்துட்டேன். மீதி நாளை கடந்துட்டேன்னா என் தலை தப்பிச்சிரு. அப்படி என் தலை தப்பிச்சிருச்சுன்னா சாமி, என் தலைக்கு மேல இருக்குது பாரு முடி, அந்த முடிய உனக்கு சன்மானமா தர்றேன் சாமி, சன்மானமா தர்றேன் சாமி. ஐயோ அம்மா, என் தலை போச்சு. டேய் டேய், தேங்காயை கீழே வச்சீன்னா அது 2ஆ உடைய போகுது. அதை ஏன்டா பொக்கரான்னு குண்டு போட்ட மாதிரி போடுற? போடா. டேய் வா இந்த பக்கம். நீ என்ன என் பின்னாடியே சுத்துற? உங்க அண்ணி எனக்கு பாடி கார்டு அனுப்பியிருக்காளா? இல்லனே, உங்களுக்கு ஏதாவது நாய் போச்சு வீட்ல வந்து தகவல் சொல்ல அமைச்சிருக்காங்கனே. ஓ, இப்படி ஒரு சதி நடக்குதா? எனக்கு ஏதாவது ஆக அத ஓடி போய் தகவல் கொடுக்கலாம்னு பின்னாலேயே சுத்துற. ஆமாண்ணே. ஆண்டவா, இது அடுக்குமா?
இதெல்லாம் அடுக்காதடா, இது அடுக்காதடா டேய். ஆடுறா, இங்க பாடுறா, இந்த நூலாம்பட தலையை இங்க உட்கார்ந்துருக்கான். அவரு காலு மேல காலு, அவர் தோரணை, அவர் தெனாவிட்டு வாயில ஒரு சுருட்டு. இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்து தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அவன் சர்ச்சில், இவன் வெறும் எச்சில். இந்த எதுக்குடா அடிக்கடி சுருட்டு பிடிக்குது? அவருக்கு மூலமாம்னே. டேய், சாதாரணமா மனுஷனுக்கு மூலம் வந்தா பண்ணி சாப்பிட்டா சரியா போயிடும். பண்ணிக்கே மூலம் வந்தா எதடா சாப்பிடுறது? டேய், இன்னும் எகத்தாளமா இருக்கிறியா? இங்க பாரு, எட்டிட்டு இடுப்பு மேல மிதிச்ச 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவேன். எடா கால. அண்ணே நான் கிளம்புறேண்ணே. டேய், இருடா பாடி கார்டு, நீ எங்கடா போற? சங்கடிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே உங்களை புதைக்கதா இருக்குதான்னு கேட்டு வந்துடுறேன். போடா. என்ன லெட்டர் வந்துச்சா? 13ஆம் தேதி ஞாபகம் இருக்குமே. சிக்கிட்டோம்டா. ஐயா, இப்ப என்ன நடந்து போச்சு நீங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? வயசுல நீங்க எவ்வளவோ பெரியவங்க ஐயா. தலையெல்லாம் கோழி முட்டை மாதிரி வெள்ளையாகி போச்சு. நீங்க பார்த்து வளர்ந்த பையன் தான். உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா இந்த கையை எடுத்து சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பலாம். அதை விட்டுட்டு பசங்களை இவ்வளவு நீள அருவாள் எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்களே. அது பசங்க அருவாளை திட்டி ரொம்ப நாளாச்சு. நல்ல விளைஞ்ச சதையா பார்த்து வெட்டி திட்டலாம்னு வந்துருக்காங்க. அது நல்லா இல்ல, இல்ல. எங்களுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்காதுங்க. தலையை வெட்டி இங்க வைக்கவா இல்ல வீட்டுக்கு அனுப்பவா? ஐயா, தலையை வெட்டுறதுன்னு ஆகி போச்சு. அதை இங்க வச்சா என்ன, அந்த கருமத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? ஐயா பெரிய மனுஷரே, இருங்க ஐயா, எங்க குலசாமியை கும்பிட்டுக்கிறேன். மாப்பிள பெரிய கருப்பு எங்க தப்பிச்சுட்டா சாமி? தப்பிச்சிட்டியா? ஓடி போ. இன்னொரு 13ஆம் தேதி வராமையா போயிரும். வாங்கடா. இவ்வளவு பிடிவாதமா இருக்க பிள்ளையா எப்படி அப்ப இன்னொருத்தர் கட்டி கொடுக்க முடியும்? பூமையிலும் மாமனை தான் கட்டிக்கிறவேன்னு முடிவா சொல்லுது. அவரு மாட்டேங்கிறாரு. இப்படியே போனா என்ன தப்பு முடிவு? பாரு, ஊர்ல உருப்படாத பசங்க எல்லாம் தூணு உட்கார்ந்துருக்கானுங்க. ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பார்த்தானு மறுபடியும் கூடி பேசுறீங்களா? தாத்தா, மாமா என் மேல இருக்க கோவத்துல 3 நாளா சாப்பிடல. சாப்பிட்டு சொல்லுங்க தாத்தா. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். ஊருக்குள்ள எல்லா பயிர்களும் நீ அறத்தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியான்னு கேவலமா பேசுறானுங்க. யார் உங்களை குறை சொல்லி பேசுறது? நம்மள அக்கா மகளை கட்டுறது முறதானப்பா. என்ன நொறதானப்பா? ஏன் ஊரெல்லாம் சுத்தி உதாரணம் தர்றீங்க? என்ன எடுத்துங்க, நான் அக்கா மகளை தான் கட்டியிருக்கேன். அவளுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். நாங்க நல்லா வாழலையா? என்ன கெட்டு போச்சு? பெரியவங்க நீங்க தான் தம்பிக்கு எடுத்து சொல்லணும். என்னத்தை எடுத்து சொல்ற? நானா வேணாங்கிறேன்? அவன் தானே பிடிவாதமா மாட்டேங்கிறான். என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க? என்ன எல்லாரும் கல்யாணம் கூடி உட்காந்து நாடா நடத்துறீங்களா? எனக்கு இந்த வீட்டுல இருக்க எப்படி நான் போறேன். விடுங்க மாமா. வளர்த்த பொழுது அறிவில்லாம் பேசுனா பெத்தா கூட விவரமெல்லாம் பேசுறா இப்படி. தாத்தா பேத்தி எக்கடை கட்டுக்கோண்டு எல்லாருமா சேர்ந்து மாப்பிளை துரத்திட்டீங்களா ஐயா? மாப்பிள தாத்தா, மாமாவை கூப்பிடுங்க தாத்தா. மாப்பிள நில்லுங்க மாப்பிள நில்லுங்க மாப்பிள. மாமாவை கூப்பிடுங்க தாத்தா. என்ன கோட்டை, கொதிச்சுக்கிட்டு இருக்க கோவத்தை எல்லாம் குடிச்சு அமர்த்தி புள்ளான்னு பாக்குறியா? இப்போ ஒண்ணு கெட்டு போயில. அவன் குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம். கோவிச்சுக்கிட்டு போய் தோட்ட வீட்டுல உட்காந்துருக்கான். நல்ல சந்தர்ப்பம். என்ன சொல்ற? இப்பே போய் அவனை கண்டம் துண்டமா வெட்டி ஆத்துலயோ குளத்துலயோ வீசி எரிஞ்சிட்டு வந்துடலாம். வா. அவனை வெட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வெட்டும் போது அவன் உடம்புல ஏற்படுற காயத்தை தவிர வேற எந்த கஷ்டமும் இருக்காது. நிம்மதியா போய் சேர்ந்துருவான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் உசுறு அவன்கிட்ட இல்ல சித்தப்போ, அது வேற எங்கேயும் இருக்கு. அங்க கைய வச்சாத்தான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு சாவான். யார்த்தா வீட்டுல? இங்க வாரா சத்தி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உன் பேர் என்னத்தா? பூமையில சித்தப்பா. பூமையில நீதான் பெரிய கருப்பேன் வச்சிருக்கதா சொல்றாங்களே, அந்த பிள்ளையா? நல்லா இரு. இந்த பாராத்தா, எனக்கு உன் மேல எந்த கோபமும் கிடையாது. ஒரு சின்ன சந்தேகம்.
அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உன் மாமனும் தாத்தனும் சந்தையில தரகு வேலை தான் பண்றாங்களா இல்ல இந்த ஊருக்குள்ள ஒண்ணு வச்சு வேற ஏதாவது தொழில் பண்றாங்க? என்னடா சொன்ன? உன் மாமன் இந்த மலையோட மோதிட்டு இருக்கா. மண்டை உடைஞ்சி செதற போறது அவனுக்கு தான். சொல்லி வைக்கணும். ஏண்டா வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட வம்பெடுத்து வாய்த்துக்கிறாரா பண்றீங்க? டேய் உங்க அத்தனை பேரை கொத்தி கொதறி போடுவேண்டா களவாணி பசங்களா. யார பார்த்து களவாணி பசங்க சொன்னதாண்டா களவாணிக்கு போறத களவாணி. இவன் செய்யற தொழில கிணா பேசிக்கிட்டு இருக்கா, நீ பாத்து நிக்கிற. ஓ பெரிய தொழில். 5-6 ஃபேக்டரி கட்டி 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கானுங்க. ஆடு மாடு திருடுற நாய்களுக்கு பேச்ச பாடுறா. காடு விளைஞ்ச நாங்க ஏன்டா களவாண்டோம்? ஐயோ அம்மா, காடு விளையலன்னா அதுக்கு என்ன ஏன்டா அடிக்கிற? டேய் இருக்குடா, உங்க அத்தனை பேருக்கு இருக்குடா இன்னைக்கு. மாப்ள மாப்ள பாப்பாவே. என்னாச்சு பாப்பாவுக்கு? அந்த கோட்டசாமி போட்டு துப்புன வெத்தலை எச்சி மாதிரி அவனை வெட்டி செவக்க வச்சுட்டு வாடா. எனக்கு பாத்தா பேச்சு கேட்டு கையில அருவாள் எடுத்துட்டீங்க. கட்டின பொண்டாட்டியும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பில் எடுத்துக்கிட்டு போற புருஷனுக்கு அம்பெடுத்து கொடுக்கறவரே பொண்டாட்டி. எந்த ஈன பயரத்தை இந்த சிரிக்கி உடம்புல ஓடுதுன்னு தெரியலையே. பொட்டு அழிஞ்சு போயிருமுன்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறான். என்னடா யா நிக்கிற? கோட்டச்சாமி கொண்டு வாடா, இதோட சேர்த்து கோத்து புடுறேன். யோசிக்காத பெரிய கருப்பா, என்ன வெட்டிரு. அந்த குழந்தை என்ன பார்த்துருச்சுடா. என்ன கேவலமா நினைக்கும். நான் ஊருக்குள்ள நடமாட முடியாது. பெரிய கருப்பா என்ன கொன்னுரு, என்ன கொன்னுரு. என் நெஞ்சு மேல கால வச்சுட்ட. இத நினைச்சு நினைச்சு நான் உன்னை வெட்டுவேண்டா. உன் வம்சமே இல்லாம ஆக்கிடுவேண்டா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன போட்டுடா, போடா போடா போடா. சின்ன பிள்ளைங்க மனசுல எதுவுமே ஆழமா பறிஞ்சிரும் சொல்லுவாங்க. இந்த குழந்தையோட மனசுல நான் ஒரு கொலைகாரனா பதிய விரும்புறேன். அதனாலதான் உன் உயிரோட விட்டு போறேன்டா. கழுத்து வரைக்கும் வந்த அருவா ரொம்ப நாள் காத்திருக்காது. என்னடா அடிச்சம் பிடிச்சன்னு வந்து நிக்கிற?
அவங்கள 2 பேரை வெட்டி எரிஞ்சிட்டு வந்திருந்தா நீ என் மகன். மாமா அதை விடுங்க. ஆறுன கோபத்தை அடுப்பு தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்னத்தப்பா விட சொல்ற? என்னத்த விட சொல்ற? எடுத்து பிழைக்க அவங்களுக்கே எவ்வளவு திமிர் இருந்தா கொடுத்து வாழ நமக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருந்திருக்கு. அந்த நேரம் நான் வீட்டுல நான் போயிட்டேன். நான் மட்டும் இருந்திருந்தா அவங்க அத்தனை பேர் தலையும் நம்ம குப்பை வீட்டுல குமிஞ்சு கிடந்திருக்குமியா. நம்ம வீட்டு வாசல் வந்து நம்ம பிள்ளைங்க கேவலமா பேசிட்டு போயிருக்காங்க. அவங்கள விட சொல்றீங்க? பெரிய கருப்பு ஐயா மச்சான், எங்க மச்சான் நம்ம தம்பி பெரிய கருப்பு? எதுக்குல அப்படி ஓடியாடுற? அந்த நிக்கிறான்ல. ஐயா தம்பி உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லப்பா? எனக்கு ஒண்ணும் ஆகல பெரியமா. அது இல்லப்பா, அவங்க கொலகார கூட்டங்க, வெட்டு குத்தே விளையாட்டா தெரியுறவங்க. நீ எங்க போனாலும் எதுக்கு போனாலும் ஒத்தையில போவாதப்பா. மாமா மச்சானே துணைக்கு கூட கூட்டிக்கிட்டு போ. அப்படியே நீ எங்கேயாச்சும் போகணும்னா கூட எதுக்கு இடுப்புல ஒரு சூரிய கட்சியை சொருகிக்கிட்டு போ. அங்க என்ன என் பிள்ளைகிட்ட ஒப்பாரி வச்சு நிக்கிறவ? காட்டுல ஆடு மாடு தாண்டி கூட்ட கூட்டமா தெரியும், சிங்கம் தனியா தான் தெரியும். என் மகன் சிங்கம்ல ஊரே திரண்டு வந்தாலும் ஒரே ஆளா நின்னு அடிப்பான். சும்மா இருல பேசாம. மாப்பிள்ள, என்னதான் சாமிக்கு பக்த மேல கோபம் இருந்தாலும் கும்பிடுற சாமி கோயிலை விட்டு வெளியே வரக்கூடாது. வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, வீட்டுல பாப்பா தனியா இருக்கு. நீங்க அப்பாவை பெரியமாவையும் கூப்பிட்டு போங்க, நான் அப்புறம் வரேன். ஆட இந்த தோட்டத்து சாலையில ஏங்க சொல்ல கடையில் உட்காந்துருக்கீங்க? வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள தம்பிதான் சொல்றான்ல, வேதனை தீர வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரட்டும். வாங்க வாங்க.